Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard Mathsல exercise number 1.1ல sum 3 பார்க்கலாம். Question read பண்ணுறேன். If B cross A equal to minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. Find A and B. தமிழில் read பண்ணிக்கலாம். B cross A equal to minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 0, 3, 3, 3, 4 எனில் A மற்றும் B ஆகியவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம A மற்றும் B, இந்த A and Bயை நம்ம பார்க்கணும். இப்போ A எழுதலாம். இங்கே B cross Aன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்பர் நம்ம பியாக தான் எடுத்துக்கணும். செகண்ட் இருக்கிற நம்பர், ரெண்டாவதாக இருக்கிற நம்பரை தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்து இதை ஃபஸ்ட்டு எழுதிடுவாங்க. -2ங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இங்கே B cross A அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஏங்கிறது நம்ம செகண்ட் நம்பர் தான் எடுக்கணும். ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் தான் ஏ அப்படிங்கிறது எடுக்கணும். A is equal to 3, செகண்டு 4 இருக்குது, 4 எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 0, 3 இருக்குது. இப்போ 0ங்கிறது B, 3ங்கிறது A. இப்போ நம்ம 3 ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம். ஒரு தடவை எழுதினா போதும். அகெயின் அந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்தாலும் அந்த நம்பர் நம்ம எழுத வேண்டியதில்லை. ஒரு தடவை எழுதினா போதும். இப்போ 3 நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. இப்போ 4 பார்த்திங்கன்னா 4ம் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். அகெயின் 3 வருது, 3 எழுதியாச்சு நம்ம. 4 அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பரில் 4ம் நம்ம எழுதியாச்சு. அப்போ A 3, 4 அவ்வளோதான். அடுத்து B பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பர் எல்லாமே B தான். -2 ஃபஸ்ட் நம்பர் B, -2 எழுதிக்கலாம். அடுத்தும் -2 தான் இருக்குது. இப்போ நம்ம -2 எழுதிட்டதுனால அதை அகெயின் எழுத வேண்டாம், ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது. அடுத்து 0 இருக்குது. இப்போ நம்ம 0 எழுதலாம். 0 நெக்ஸ்ட்டு 0 தான் இருக்குது. அடுத்து 3 இருக்குது, 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பரும் 3 தான் இருக்குது. ஸோ 3 எழுத வேண்டாம். ஸோ -2, 0, 3 இது B, இது A, இது B. அவ்வளோதான் இந்த சம். நம்ம A மற்றும் B கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.